செய்வேன், நான் இரக்கமா இருந்துகிட்டே இருப்பேன் ஆண்டவர் சொன்னார். நீங்க ஒன்றை கவனிங்க, சில நேரங்கள்ல ஏன் தான் ஆண்டவர் இப்படியெல்லாம் கோபமா இருக்கிறாரோ, இப்படியெல்லாம் ஏன் கடுமையா இருக்கிறாரோ என்று நாம சில நேரத்தில் ஆண்டவர் மேல எரிச்சலா பேசுவோம். மனுஷனோடு எரிச்சலா பேசுகிறது போல ஆண்டவருடைய சமூகத்தில் சில நேரங்கள்ல நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் என்னை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாரே. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், எல்லா கஷ்டங்களுக்கும் ஆண்டவர் வேதத்தில் பதில் வைத்திருக்கிறார். அதை இன்னொரு முறை கர்த்தருக்கு சித்தமான செய்தியா நான் உங்களுக்கு தருகிறேன். பல நேரம் நம்முடைய கஷ்டத்திற்கான பதிலை மனுஷிடத்தில் நாம கேட்டு சரியான பதிலை பெற்றுக்கொள்ள முடியாதனால்தான் நம்முடைய உள்ளம் இன்னும் கலங்குகிறது, இன்னும் நாம் தவிக்கிறோம், இன்னும் பல நேரத்திலே நாம் வேதனைக்குள்ளான மக்களாய் மாறிவிடுகிறோம். ஒன்றை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள், நம்முடைய ஜீவியத்திலே தேவனுடைய வசனத்தின்படி அவரை உண்மையாய் நேசித்தால் நம் மீது தேவனுடைய இரக்கத்தை நாம் ருசிக்க முடியும், நாம் அனுபவிக்க முடியும், நம்முடைய கண்களாலே நாம பார்க்க முடியும். இன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு பரிதாபம் என்னவென்றால், அவங்க சந்ததியை பார்த்தால், அவருடைய பிள்ளைகளை பார்த்தால், தகப்பன் நன்றாக இருந்தார், ஆனால் பிள்ளைகள் எப்படி இருக்கா என்றால் பணத்துக்கு கஷ்டப்படுகிறார்கள், சாப்பாடுக்கு கஷ்டப்படுகிறார்கள், அநேக வசதிகள் அவர்களுக்கு குறைவாக இருக்கிறது. நான் ஊழியத்திலே பல வருடங்களிலே பார்த்த சில உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்லி இந்த செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். தகப்பன் பெற்றோரோடு வாழ்ந்த எத்தனையோ பிள்ளைகள் சிலருடைய வாழ்க்கையிலே தகப்பன் சம்பாதித்து வைத்த சொத்துக்களிலே சில நாட்கள் வாழ்ந்து பிறகு அவர்களுக்கு வேலை இல்லாததினாலே, சரியான வருமானம் இல்லாததினாலே சம்பாதித்து வைத்த சொத்துக்களை விற்று இன்னும் சில காலங்கள் வாழ்ந்தார்கள். அதற்கு பின்பும் பண வசதியில் இல்லாமல் கடைசியிலுடைய வாழ்க்கையிலே தரித்திரர்களாக வேதனை உள்ளவர்களாக மரித்து போன எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் பேரில் அன்பாய் இருந்தால் உங்கள் சந்ததியை ஆண்டவர் தயவோடு நடத்துவார், இரக்கத்தோடு தேவன் நடத்த வல்லவராய் இருக்கிறார். சங்கீதத்திலே ஒரு வசனத்தை வாசிப்போம். 18ஆம் சங்கீதத்திலே 50ஆம் வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். அவன் சந்ததிக்கும் சதா காலமும் என்ன செய்கிறார்? அப்ப ஆண்டவர் சொல்றார், தாவீதுக்கும் தயவு, அவன் சந்ததிக்கும் தயவு. எதனால? என் பலனாகிய கர்த்தாவே உம்மை நான் என்ன செய்கிறேன்? அன்பு கூறுகிறேன். நீங்க உங்களுக்கும் தேவனுடைய தயவு இரக்கத்துல வாழ கற்றுக்கொள்ளணும். எதை செய்த ஆண்டவரே, உம்முடைய தயவு இருந்தா எனக்கு இதை தார ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் இருந்தா எனக்கு தாரும். அப்ப ஆண்டவர் உன் மேல எனக்கு தயவு இல்லை, உனக்கு இரக்கம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னை நேசித்து விடு, உன் மேல நான் தயவா இருப்பேன். உன் இரக்கமா, உங்க வியாபாரம் நல்லா இருக்கணுமா, ஆண்டவருடைய தயவோடு அந்த வியாபாரம் நல்லா இருக்கும். உங்க பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கணுமா, ஆண்டவருடைய தயவோடு இரக்கத்தோடு நல்லா இருக்கும். ஆண்டவர் சொன்னார், தாவீதே உனக்கும் நான் கிருபை செய்வேன், உன் சந்ததிக்கும் நான் என்ன செய்வேன்? நான் கிருபை செய்வேன். 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. நான் இளைஞனாய் இருந்தேன், நான் வயதானவனாக அல்லது முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டது. ஒரு நாள் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை நேசிக்கும் போது ஆண்டவர் அவர்களை கைவிடுகிறது இல்லை. அவன் சந்ததி, அவனுடைய சந்ததி, அவனுடைய பிள்ளைகள், அவனுக்கு பிறந்த பிள்ளைகள், தேவனை நேசித்த அந்த தகப்பனுடைய பிள்ளைகள், தேவனை நேசித்த அந்த தாயினுடைய பிள்ளைகள், தேவனை நேசித்த அந்த பெற்றோருடைய பிள்ளைகள் 1000 தலை மட்டும் தேவன் இரக்கம் செய்கிறவராயிருப்பார். நன்றாய் கவனி, நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறவராய் இந்த உலகத்தில் இருங்கள். என் தகப்பன் ஆண்டவரை நேசித்தார், என் தாய் ஆண்டவரை நேசித்தார்கள். ஆகவேதான் இன்றைக்கு நான் நன்றாக நிற்கிறேன். கடமை தட்டி கதை எடுத்தோமாக. நான் நன்றாக இருப்பதற்கு என் ஜெபம் என்று நான் சொல்ல முடியாது. இந்த செய்திக்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு எல்லா வசதிகளோடும் தேவன் இந்த இடத்திலே ஆண்டவர் என்னை மேல்நிறுத்திருக்கார் என்று சொன்னால், என் தகப்பன் தேவன் மேல் வைத்த அன்பு, என் தாய் தேவன் பேர் வைத்த அன்பு, எங்கள் பெற்றோருக்கு கொடுத்த 6 பிள்ளைகளையும் ஆண்டவர் நன்றாகவே வைப்பார். கட்டை விடுவோமாக. எங்கள் பெற்றோருடைய சந்ததியை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஏன்? எங்கள் பெற்றோருடைய தேவன் மேல் வைத்த அன்பு, தேவன் மேல் வைத்த அந்த வைராக்கியம், தேவன் மேல் வைத்த அதிகமான
பாசம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கவனியுங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நீங்கள் எந்த அளவு ஆண்டவரில் அன்பு வைக்கிறீர்களோ அதை வைத்துதான் உங்கள் பிள்ளைகள் மேல் தேவன் இரக்கமுடையவராய் இருப்பார். நான் சொல்லுவதற்கு சில காரியங்கள் இருக்கிறது. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் உங்களைப் போல ஜெபிக்காமல் இருக்கலாம், உங்களைப் போல வேதத்தை வாசிக்காத பிள்ளைகளாக கூட இருக்கலாம், உங்களைப் போல சில நேரங்களுடைய பிள்ளைகள் பக்தியிலே பரிசுத்தத்திலே அவர்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனாலும் அது நிமித்தமாய் உங்கள் பிள்ளைகளை தேவன் தண்டித்து விட மாட்டார். அது நிமித்தமாய் தேவன் உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். ஏன்? உங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் உதவி செய்வது எந்த வழியில் சொன்னால் நீங்கள் தேவன் பேர் வைத்த அந்த அன்பினாலே. அதான் வேதம் சொல்லுகிறது. தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மை அன்பு கூர்ந்ததினாலே அவன் சந்ததி தேவ அன்பு கூர்ந்த அந்த பெற்றோருடைய பிள்ளைகள் அவன் சந்ததி அப்பத்துக்கு என்ன செய்யல? அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. நான் என்ன செய்யவில்லை. ஏங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. சில பெற்றோர் உயிரோடு இருக்கும் போதே இந்த உலகத்தில் ரொம்ப பரிதானம் தெரியுமா, அவங்க பிள்ளைகள் பிச்சை எடுக்கிறாங்க. நான் பார்த்தேன், ஒரு தம்பியை பார்த்து கேட்டேன், உங்க அப்பா இல்லையா உங்க அம்மா இல்லையா? அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, நீ ஏன்டா பிச்சை எடுக்கிற? எங்க அப்பா தான் சொன்னாரு, உனக்கு வீட்டில் சோறு போட மாட்டேன், பிச்சை எடுத்து சாப்பிட்றான்னு, நான் பிச்சை எடுக்கிறேன். இன்னைக்கு பெற்றோர் உயிரோடு இருக்கும் போதே பிச்சை எடுக்கிற நிலைமைன்னா, சில இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் கோயம்பேட்டில் பிச்சை எடுப்பாங்க, பிள்ளைகள் அம்ஜிகரில் பிச்சை எடுப்பாங்க. இப்படி பிச்சை எடுக்கிற குடும்பமா இருக்குது. தேவன் நம்மை ரட்சித்தது என்ன எதுக்கு எடுக்கல? பிச்சை எடுக்கிறதுக்கே இல்லை. கரங்களை தட்டி ஒரு சொல்லுவோம். ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை பிச்சை எடுக்க அவருடைய பிள்ளைகளா மாற்றல. நீங்க பாருங்க, பிச்சைக்காரர்கள்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவரை தேடி வந்த பிச்சைக்காரங்களாம், ஆண்டவர் நம்பி வந்தவங்க எல்லாம். நான் ஒரு நாள் ஒரு சில ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அந்த வழியில் இந்த பிச்சைக்காரங்க உட்கார்ந்துருப்பாங்க. நான் சொல்லுவேன், நீ முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த வாசல்லேருந்து அப்புறம் எங்கே போகணும்? நீ தேவாலயத்துக்குள்ள வாசலில் வர்றதே எதுக்கு தான் வர? பிச்சை எடுக்க வர. நீ பிச்சை எடுக்கிறத முதல்ல அந்த தொழிலை விடுவேன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளையா மாறுவேன்னா உன்னை ஆண்டவர் என்ன செய்வார்? உனக்கு நல்ல நன்மைகளை ஆண்டவர் தருவார். பைபிள் பிரகாரம் நீங்க கவனிங்க. இதோடைய அர்த்தம் தான், அவன் சந்ததி அப்பத்துக்கு திரிந்து என்ன செய்யல? அந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து. அம்மா தாயே அப்படின்னு உங்க பிள்ளை என்ன செய்யப்படாதான்? கேட்க கூடாதான். அதுக்கு தேவை என்ன? அந்த பிள்ளையினுடைய தகப்ப, அந்த பிள்ளையினுடைய தாய் ஆண்டவர் பேர் என்ன செய்யணும்? அதிகமான அன்பு வச்சுட்டா போறோம். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் சொன்னதை அடுத்த பகுதிக்கு நான் போறேன். உங்க பிள்ளைகளிடத்துல பல ஆவிக்குரிய குறைபாடுகள் இருந்தாலும்